ஹாய் ஹலோ மக்களே! இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ரொம்ப ஹெல்த்தியாக குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய பருப்பு அடை தோசை தாங்க செய்ய போகிறோம். பருப்புனா ஒரு பருப்பு 2 பருப்பு இல்லைங்க, 4, 5 வகையான பருப்பை கலந்து அதை ஊற வச்சு காலையில் அரைச்சி தோசை சுட்டு பாருங்கள், அவ்வளோ அற்புதமாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பருப்பு அடை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/2 டம்ளர் அளவுக்கு கடலப்பருப்பு, ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு கொள்ளு, ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பச்சைப்பயிறு எல்லாமே சேர்த்தி நல்லா இந்த பருப்பு வகைகள் எல்லாத்தையும் 2-3 வாட்டி கழுவிட்டு, கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு எல்லாம் சேர்த்தி நைட்டாக ஊற வச்சுருங்க. இது நல்லா ஊறும்போது தான் உங்களுக்கு காலையில் எந்திரிச்சோடனே நம்ம அரைச்சி டேஸ்ட்டாக தோசை ஊற்றி சட்னி வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க. இது கூட நான் இன்றைக்கி சொரக்காய் சட்னி செஞ்சுருக்கிறேன். ரெண்டுமே ரொம்ப ஹெல்திங்க. இந்த வெயில் காலத்தில் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. அந்த மாதிரியான சமயத்தில் நம்ம இந்த மாதிரி காலையில் ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் இந்த மே மாதம் இந்த மாதிரி வெயிலான சமயங்களில் சொரக்காவும் அதிகமாக சேர்த்திக்கும் போது ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த பருப்பெல்லாம் சேர்த்து ஊற வைக்கும்போது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு வரமிளகா இல்லைன்னா வரமிளகாயே சேர்த்தாது விட்டாலும் நல்லாயிருக்குங்க. வரமிளகாய் சேர்த்தி ஒரு வரமிளகாங்கிறது 2-3 வரமிளகாய் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் கொஞ்சம் காரமாக சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அது காலையில் எழுந்திரிச்சு இந்த ஊறின பருப்பெல்லாம் எடுத்துகிட்டு கூட ஒரு 2 பல் அளவுக்கு நான் எடுத்த அளவுக்கு உள்ள பருப்புகளுக்கு ஒரு 2 துண்டு பூண்டு, ஒரு சின்ன விரல் சைஸுக்கு இஞ்சியும் எடுத்துருக்குறேங்க. கூடயே இந்த பருப்பெல்லாம் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. ரொம்ப நெய்ஸாக தோசை மாவு பதத்துக்கு அரைக்கக்கூடாதுங்க. அதுக்குன்னு ரொம்ப தருன்னு எடுக்கக்கூடாது. மீடியமான ஒரு சைஸில், அதாவது இனி அரைச்சா ரொம்ப நெய்ஸ் ஆயிருங்கிற கண்டிஷனில், அதுக்கு முன்னாடி கண்டிஷன் வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஒரு பதமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த பருப்பு வகைகள்லாம் ரொம்ப மையாமல் ரொம்ப கரகரப்பாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான பதத்தில் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் பிரித்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் வச்சுட்டு நீங்கள் அடுத்த நாளும் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் 3 பேர் தான் அப்படிங்கிறதுனால நான் அளவான மாவு மட்டும் எடுத்துக்கிட்டேங்க. கூட அரிசி மாவு, அதாவது தோசைக்கும் இட்லிக்கும் நம்ம ஆட்டி வச்சுருப்போம் இல்லைங்க, அதில் ஒரு 2 கரண்டி மாவும் நான் ஊற்றிக்கிட்டேங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கலந்து, ஒரு சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா பருப்பு தோசையை வெறும் பருப்பு தோசையாகவே ஊற்றி சாப்பிட்டாலுமே நல்லா இருக்கும்பாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் கொஞ்சம் இந்த இட்லி மாவு கலந்துக்கிட்டோம்னா தான் அவங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக, குழந்தைகள்லாம் ஈஸியாக சாப்பிடுவாங்க. அதனால் நீங்களும் கொஞ்சம் இட்லி மாவு, அதாவது புளிச்சிருச்சு இட்லி மாவாக இருந்தாலும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தோசை ஊற்றி சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த புளிப்பு தன்மையே கிடைக்காது. ரொம்ப தண்ணியாட்டியும் ஆகக்கூடாதுங்க. அளவான அளவுக்கு தண்ணி எடுத்து அதில் ஊற்றி நல்லா கலக்கி வச்சுருங்க மாவை. கூட வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எங்கள் வீட்டில் இல்லைங்க. இருந்துச்சுன்னா நீங்கள் கொத்தமல்லி தழையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் வரமிளகாயோ இல்லை பச்சை மிளகாயோ அதிக லெவலில் வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் நாங்கள் அளவாக தானே காரத்தில் சாப்பிட்றதுனால அளவாக நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். இந்த வெங்காயமும் இந்த மாவும் நல்லா கலந்து வச்சுருங்க. கூட தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த தோசைக்கு தேவையான சொரக்காய் சட்னி தாங்க இன்றைக்கி ஸ்பெஷல். ஏன்னா இந்த வெயில் சீசனுக்கு சொரக்காயை நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது நம்மளுக்கு நீர் சத்து அதிகமாக கிடைக்கும். நம்ம ஒரே மாதிரி கூட்டு, பொரியல் அந்த மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக நீங்கள் சொரக்காய் சட்னி, சொரக்காய் துவையல் அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப ஈஸியாக சாப்பிடுவாங்க. சொரக்காய் சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா, ஒரு சொரக்காயை வெட்டி வச்சுக்கிட்டேன், ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 2 தக்காளி வெட்டி வச்சுக்கிட்டேங்க, கடலப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், ஒரு 4 பல் பூண்டு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க. கடலெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த பருப்பு வகைகள், அதாவது கடலப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் சேர்த்து கூட அந்த பூண்டு 4 பல் பூண்டையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா இது வறுக்கணும்.
அப்போ தான் உங்களுக்கு பச்சை வாசம் இல்லாமல் அந்த சுரக்காய் சட்னி சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அந்த கருகிறதுக்கு முந்தின ஸ்டேஜில் தான் எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சுரக்காய் சட்னி நல்லாயிருக்கும். இந்த சமயத்தில் நம்ம வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் நான் கருவேப்பிலை இருந்துச்சு, கொத்தமல்லி வந்து தண்டு மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் அதையும் சேர்த்து சரி அரைக்கிறது தானேன்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிட்டேங்க. இந்த வெங்காயமும் இந்த கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பெல்லாம் நல்லா வணங்கி வந்தோடனே கூட ஒரு வரமிளகா, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேங்க. உங்களுக்கு சட்னி காரமாக வேணும்னாலும் நீங்கள் வரமிளகாயையோ இல்லை பச்சை மிளகாயையும் நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா அதில் இந்த தக்காளி, அறுத்து வச்ச தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு 2 தக்காளி வெட்டி வச்சுக்கோங்க. தக்காளி போடும்போது அந்த சட்னியோட டேஸ்ட்டே ரொம்ப தாறுமாறாக சூப்பராக இருக்குங்க. தக்காளியும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம முக்கியமான தலைவரான சுரக்காயை உள்ளே இறக்கிடலாங்க. இறக்கி அதை நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. சுரக்காய் நல்லா வணங்கினா தான் உங்களுக்கு அந்த பச்சை வாசம் இருக்காது. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த சட்னி வந்து நீங்கள் சொன்னால் தான் சுரக்காய் சட்னினே தெரியும். அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக புதுசாக இருக்குங்க. இந்த மாதிரியான பருப்பு தோசை, அடை தோசைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம தேங்காய் சட்னி அந்த மாதிரி செய்வோம். அதுக்கு பதிலாக நீங்கள் சுரக்காய் சட்னி, பீட்ரூட் சட்னி அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சுரக்காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. அந்த கண்டிஷனில் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. வணக்கிட்டு அதை ஆற வச்சு அரைச்சி எடுத்திங்கன்னா சட்னி பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இது வந்து நீங்கள் சொன்னால் தான் சுரக்காய் சட்னினே தெரியும். சட்னி வேணும்னா நீங்கள் தாளிச்சுக்கலாங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. அதில் கொஞ்சம் நம்ம வந்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாங்க. பெருங்காயத்தூள் சேர்த்தும்போது உங்களுக்கு அந்த பருப்பெல்லாம் சாப்பிடும்போது உள்ள கேஸ் இதெல்லாம் இருக்காதுங்க. அந்த வாசமும் நல்லாயிருக்கும். பெருங்காயத்தோட வாசத்தோட இந்த தோசை வந்து அற்புதமாக வருங்க. பாருங்கள், இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை வச்சு நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு நல்லா விரிச்சு விட்டுக்கலாங்க. ரொம்ப சன்னமாக வேணாலும் நீங்கள் சுடலாம். உடையாது, பியாது, எதுவுமே ஆகாதுங்க. ஆனால் இதுக்கு முக்கியமாக நம்ம தேங்காய் எண்ணெயில் தாங்க செய்யணும் தோசை. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வீட்டில் தோசை எந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்கு. அதாவது இந்த அடை தோசை வந்து எந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்கு. எல்லா விதமான பருப்புகளும் கலந்து நம்மளுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஹெல்தி ரெசிபிங்க இது அடை தோசை. கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தோசை அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சுங்க. ரொம்ப ஹார்டாக இருக்குமா இந்த பருப்பெல்லாம் போட்டதுனால அடை தோசை அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் குழந்தைகளும் விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. அடை தோசை எப்படி இருந்துச்சு சாமி? நல்லா இருந்துச்சு.